ஹாய் எவ்ரி ஒன். இந்த பதிவில் மிதுன ராசிக்கு உண்டான குணநலன்கள் என்ன, அவர்கள் எங்கே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அவர்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, ஒரு குடும்பத்தில் மிதுன ராசிக்காரர் ஒருவர் இருந்தால் அவரை எவ்வாறு நாம் கையாள்வது. இல்லை சார், இப்பொழுது எனக்கு கல்யாணம் ஆக போகிறது, என்னுடைய லைஃப் பார்ட்னர் மிதுன ராசி என்று தெரிந்துவிட்டது, அவர்களை நான் எவ்வாறு கையாண்டால் ஒரு பெஸ்ட் அவுட்புட் கொண்டு வர முடியும் போன்ற அனைத்து விவரங்களையும் தெளிவாக நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த காணொளி பயனுள்ள காணொளியாக இருக்கும். மேலும் இவர்களுடைய டேர்னிங் பாயிண்ட் எவ்வாறு ஏற்படும், எந்தெந்த விஷயங்கள் இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது போன்ற அனைத்து விஷயங்களையும் இந்த பதிவில் இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம். அதாவது மேஷத்திலிருந்து கணக்கு பார்க்கும் பொழுது ராசி மண்டலத்தில் 3வது ராசி இந்த மிதுன ராசி. இது ஒரு காற்று ராசி. இதனுடைய சின்னம் பார்த்தோம்னா ஒரு இரட்டைத்தன்மை உடையதாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது அதிகமான சாமர்த்தியம் நிறைந்த நபர்கள் என்று நாம் மிதுன ராசிக்காரர்களை சொல்லலாம். அந்த ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி புதன் புத்தி காரகன், வித்யா காரகன் என்று ஜோதிடத்தில் அழைக்கப்படுவதுண்டு. இவர்களது மனம் எப்பொழுதும் ஒரு மாதிரி அலைபாயும், அதாவது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். இவர்களுக்கு அட்வைஸ் கொடுத்து நாம் இவர்களை கண்ட்ரோல் செய்ய முடியாது. மாறாக நாம் இவர்களிடம் வேண்டுமானால் அட்வைஸ் வாங்கி கொள்ளலாம். அந்த அட்வைஸை கொடுப்பதற்கும் தகுதியானவர்கள், படித்தவர்கள், புத்திமான்கள். ஆனால் என்ன ப்ராப்ளம் என்றால் இரட்டைத்தன்மை உண்டு, அதாவது ஒரு டபுள் மைண்ட் உண்டு. எப்பொழுதுமே ஒரு பிளான் பி வைத்திருப்பார்கள். இவர்கள் பொதுவாகவே சொந்த வாழ்வில் கொஞ்சம் கூடுதலான கவனம் தேவைப்படும். அது எங்கே என்பதை இந்த பதிவில் நான் சொல்கிறேன். அவ்வளவாக கோபப்பட மாட்டார்கள், ஆனால் திடீரென்று ஒரு உச்சத்துக்கு கோபம் வருவதை நாம் இவர்களிடம் பார்க்க முடியும். அதாவது ஒரு மாற்றத்தையும் புத்திசாலித்தனத்தையும் எப்பொழுதுமே விரும்பி கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டே இருப்பார்கள். இப்போ எல்லாரும் சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட இவர்கள் அந்த ஒரு சினிமாலையோ அல்ல அந்த ஒரு பாடலிலோ இருக்க மாட்டார்கள். சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தை யோசிப்பதை நாம் இவர்களிடம் காண முடியும். எந்த விஷயத்துக்கும் ஐடியா கொடுப்பார்கள். தோல்விகளை கண்டு இவர்கள் தோழ மாட்டார்கள். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் நுனிப்புள்ளாகத்தான் தெரிந்து வைத்திருப்பார்கள். இந்த ஒரு விஷயத்தை இவர்கள் நன்றாக மனதில் எடுத்துக்கொண்டு அகலமாக உழுவதை விட ஆழமாக உழ வேண்டும். அதாவது ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக கற்றுக்கொண்டால் பூரணமாக அதில் சாதிக்க முடியும் என்பதை இவர்கள் நன்றாக உணர வேண்டும். இவர்களை சுற்றி உள்ளவர்களுக்கு இவர்களால் நிறைய உபயோகம் உண்டு. அதாவது ஒரு மிதுனராசிக்காரர் ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு ஃபேக்ட்ரியிலேயோ இருக்கும் பொழுது அந்த மிதுனராசிக்காரர்களால் அவரை சுற்றி உள்ளவர்களுக்கும் அல்லது அந்த முதலாளிகளுக்கும் கூட ஒரு நல்ல அனுகூலம் உண்டு. இவர்கள் பொதுவாகவே வெரி ஷார்ப். ஒரு முறை சொன்னால், ஒரு விஷயத்தை நாம் ஒரு முறை செய்தால் அதனை பார்த்தே இவர்கள் கச்சிதமாக பிடித்து விடுவார்கள். கல்விமான்கள், மிதுனராசிக்காரர்கள் சாதுரியம் நிறைந்தவர்கள். எதை எப்படி வேண்டுமானாலும் பேசி தொடர்பு, கம்யூனிகேஷன், ஏன்னா இது 3வது ராசியாக வருவதனால் அந்த தொடர்பில் இவர்கள் ரொம்ப நல்ல வெற்றியை எய்துவார்கள். நிறைய அந்த மீடியேட்டர்ஸ், புரோக்கர்ஸ், இந்த லேண்ட் மீடியேட்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அந்த லேண்டில் கோடிக்கணக்கான பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் செய்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் செய்தவர் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாரோ அதற்கு நிகரான வருமானத்தை இன்னொரு நபரை கொண்டு வந்து தரகராக செயல்பட்டு மீடியேட்டராகவே செயல்பட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் செய்தவருக்கு நிகரான ஒரு வருமானத்தை இவர்கள் எய்துவார்கள். அதாவது இவர்களது புத்தியை வைத்து, இந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் வைத்து அனைத்து விஷயத்தையும் இவர்கள் நன்றாக ஜெயிப்பார்கள்.
மற்றவர்கள் இவர்களிடமிருந்து நிறைய உதவிகள் பெறுவார்கள். ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு உதவுவதற்கென்று பெரிதாக யாரும் அந்த அளவுக்கு வருவதில்லை. நிறைய பேர் மிதுன ராசிக்காரர்களிடம் ஒரு நன்றி விசுவாசமாக கூட இருப்பதில்லை. வேலை முடிந்து விட்டது, அவருக்கு என்னப்பா, அவர் புத்திகாரகன், அவர் பொழைத்து கொள்வார் என்று போய்விடுவார்கள். இதனால் சில நேரத்தில் நாம் இனி மற்றவர்களுக்கு நல்லதே செய்யக்கூடாது என்ற அளவுக்கு இவர்களை அவர்கள் மனதளவில் உருவாக்கி விட்டு விடுவார்கள். ஒரு நன்றி கடனுடன் இருக்க மாட்டார்கள். மிதுன ராசிக்காரர்களிடம் ஒரு விசுவாசமாக இருக்க மாட்டார்கள். இனி நல்லது செய்ய வேண்டாம், தவறு செய்தாலும் பரவாயில்லை என்ற அளவுக்கு இவர்களை தள்ளி விடுவார்கள் என்றும் சொன்னால் அது மிகையாகாது. இவர்களிடம் பேசி ஜெயிப்பது என்பது கடினம். சீரியஸாக பேசிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று காமெடியாக பேசுவார்கள். எல்லாரும் காமெடியாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று இவர்கள் சீரியஸாக பேசுவார்கள். அந்த அளவுக்கு மற்றவர்களை இவர்களால் இம்ப்ரெஸ் செய்யவும் முடியும், க்ளோஸாகவும் பழக முடியும். தேவையில்லை என்றால் தூரமாகவும் வைத்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் இவர்களிடம் உண்டு. இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள், சிக்கல்கள் எங்கிருந்து வருகிறது என்றால் 2 விஷயங்கள். கொடுத்த வாக்கு, அதை காப்பாற்றுவதற்கு நிறைய செலவு. வாக்குஸ்தானாதிபதி சந்திரன் 12ஆம் வீட்டில் உச்சம், 6ஆம் வீட்டில் நீசம். இந்த 2 பலமுமே இவர்களுக்கு பிரச்சனை தான். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு சில நேரத்தில் குடும்பத்துக்காகவும் இவர்கள் நிறைய விஷயங்களை செலவு செய்து தியாகம் செய்து நஷ்டப்படவும் வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இவர்களால் இவர்களது வாழ்க்கை துணைவர்கள் மேலும் 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 அபிவிருத்தி பெறுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இவர்களுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் மேஷராசியிலிருந்து கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது காலபுருஷ ராசிக்கு 6ஆம் இடமாக வருவதனால் இவர்கள் 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். எதற்கெடுத்தாலும் ஒரு கடன். ஏனென்றால் காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் என்பது கடனை குறிக்கிறது. ஒரு 2 வீலர் வாங்கணுமா, ஒரு கடன். ஒரு கார் வாங்கணுமா, ஒரு கடன். வீடு கட்டணுமா, ஒரு கடன். சரி, வீடு தான் கட்டி முடிச்சிட்டோம், அதில் ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணுமா, அதுக்கு ஒரு கடன், அதுக்கு ஒரு இஎம்ஐ, அதுக்கு ஒரு டாப் அப்பு, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பில்டப்பு என்று கடன் கடன். அதாவது வாழ்க்கைக்கு நடுவில் கடன் இருக்கும். நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு கடனுக்கு நடுவில் தான் வாழ்க்கையே இருக்கிறது என்று சொன்னாலும் மிகையாகாது. பாக்கெட்டை ஓப்பன் பண்ணும் பொழுது தான் இவர்கள் எந்த அளவுக்கு கிரெடிட் கார்டு வைத்திருக்கிறார்கள், அதில் எவ்வளவு கடன் இருக்கிறது என்பது நமக்கு இவர்களது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது தான் தெரிய வரும். மிதுனராசிக்காரர்கள் பொதுவாகவே மூளைக்கு எப்பொழுதும் வேலை கொடுத்து கொண்டே இருப்பார்கள், பிளான் செய்வார்கள். பிளான் நெருங்கும் பொழுது இவர்களுடைய மைண்ட் டைவர்ட் ஆகும். ஒரு வட்டத்துக்குள் இவர்கள் சிக்குவதில்லை, பட் தே வில் அட்ஜஸ்ட். எப்பொழுதும் ஒரு வேகம், ஒரு குழந்தைத்தனம், ஒரு துடுக்குத்தனம், மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடுகள் நாம் இவர்களிடம் காணப்படும். நிறைய விஷயங்கள் இவர்கள் கற்றுக்கொள்வார்கள். கலைகளில் பொதுவாகவே இவர்களுக்கு நல்ல திறமை உண்டு. எப்பொழுதும் ஒரு இளமையான தோற்றம் இவர்களிடம் காணப்படும். யாரையும் பெரிதாக இவர்கள் நட்புறவு கொண்டாடுவதில்லை. சமூக ஊடகங்கள், ஃபினான்ஷியல் ஏரியாஸ், ஃபுட்டு, அதாவது இந்த உணவு சம்பந்தப்பட்ட துறைகளிலெல்லாம் நாம் இவர்களை காண முடியும். பார்க்கும் பொழுது இவர்கள் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் இறுதியில் இவர்களை நாம் அதிபுத்திசாலிகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள். யாரையும் எப்பொழுதும் எங்கும் எதிர்பார்ப்பதில்லை. எல்லாவற்றையும் தனதாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல், வேகமாக செயல்படுவது, அதிக வேகம். இந்த வேகத்தினால் சில நேரங்களில் பல இழப்புகளும் கூட இவர்களுக்கு உண்டு. ஒரு பொருளை வாங்குவார்கள்,
அந்த பொருள் இயங்குகிறதா இல்லையா என்று செக் பண்ணாமலே வீட்டில் பாக்கெட்டில் எடுத்து வைத்து விடுவார்கள், பேக்கில் எடுத்து வைத்து விடுவார்கள். பிறகு வீட்டுக்கு போன பிறகுதான் தெரிய வரும் அந்த பொருள் இயங்குவதில்லை என்று. அதனால் மீண்டும் அந்த கடைக்காரரிடம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு ஏற்படும். அதிகமாக மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை இவர்கள் கேட்பதில்லை. ஏனென்றால் இவர்கள் அனைத்து விஷயங்களையும் பற்றி ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருப்பார்கள். சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் இவர்களுக்கு பொதுவாகவே அதிகமான செலவுகள் உண்டு. மறைமுக கடன் என்பதும் இவர்களுக்கு உண்டு. எல்லா விஷயத்துக்கும் கடன் வாங்குவதை இவர்கள் தவிர்க்க வேண்டும். இனிமையாக பேசுவது இவர்களுக்கு ஒரு ப்ளஸ் என்றுதான் இருந்தாலும் நிறைய நேரத்தில் மாற்றி மாற்றி பேசும் பொழுது இவர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள். ஏனென்றால் ஒரு விஷயத்தில் ஒரு தெளிவு இல்லை என்பது தெரியப்படுத்தும் விதமாக அந்த பேச்சுக்கள் மாறும் பொழுது எதிர்முறையில் இருப்பவர்கள் நினைப்பார்கள். சுய சிந்தனை என்பது இவர்களுக்கு அதிகமாக உண்டு. ஒன்லி தே டெல் அட்வைசஸ் டு அதர்ஸ். வாய் ஜாலம் இவர்களிடம் அதிகமாக காணப்படும். இப்பொழுது மிதுன ராசிக்காரர்கள் அதாவது சொந்த வார்த்தைகளால் இவர்களுக்கு சில அவயோகங்களை தேடிக்கொள்கிறார்கள். வாக்குஸ்தானாதிபதி 12ஆம் இடத்தில் விரயம். இதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு இவர்கள் கடன் வாங்க வேண்டியது அல்லது ஏதாவது ஒரு பொருளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. மேலும் இவர்களது ஜாதகத்தில் சகோதர ஸ்தானாதிபதி செவ்வாய் என்பவர் இங்கு 8ஆம் இடத்தில் உச்சம் என்பதனால் இவர்களது சகோதரர் மூலமாக ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் என்பது ஏற்படாத வண்ணம் இவர்கள் புத்திசாலித்தனமாக தன்னை பார்த்து கொள்ள வேண்டும். இங்கு வாக்குஸ்தானாதிபதி 6ஆம் இடத்தில் நீசம் என்பதனால் இந்த கடன் என்ற ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொள்ளும் பொழுது மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு பிரச்சனை என்பது ஏற்படுகிறது. மேலும் இவர்களது லக்னாதிபதியே சுகஸ்தானாதிபதியாகி இவர் 10ஆம் வீட்டில் நீசமடைகிறார். இந்த 10ஆம் வீடு என்பது காலபுருஷ ராசிக்கு 12வது வீடாக வருவதனால் அந்த 12ஆம் வீட்டில் சுக்கிரன் என்ற கிரகம் உச்சம் அடைவதனால் இவர்கள் எங்கே இவர்களுக்கு திருப்தி அடையக்கூடிய விஷயங்கள், அதாவது அது போகங்களாக இருக்கலாம் அல்லது லாகிரி வஸ்துக்களாக இருக்கலாம் அல்லது ஒரு விதத்தில் பார்த்தோமே ஆனால் இவர்களது ப்ளஷர்ஸ், இவர்களது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் என்று எதை நினைக்கிறார்களோ அங்கே இவர்களது புத்தி என்பது இயங்குவதில்லை. மேலும் இவர்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு சுக்கிரன் என்ற கிரகம் உச்சமடையக்கூடிய அதே வீட்டில் இவர்களுடைய லக்னாதிபதி நீசம் என்று வருவதனால், இது காலபுருஷ ராசிக்கு 12ஆம் இடம் என்று வருவதனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் குழந்தைகளுக்காக இவர்கள் காம்ப்ரமைஸ் செய்து கொள்கிறார்கள். அதன் மூலம் சில தோல்விகளையும் அவமானங்களையும் சந்திக்கிறார்கள். அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்து அல்லது இழந்துதான் அந்த குழந்தைகளை ஒரு நல்ல நிலைமைக்கு இவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. இப்பொழுது நாம் பார்த்த இந்த அனைத்து விஷயங்களுமே மிதுன ராசிக்காரர்களுடைய முக்கிய அம்சங்கள். இவர்கள் அதிகம் அபிவிருத்தி பெறுவது என்பது இடங்கள், பூமி மற்றும் சொத்துக்களால். ஏனென்றால் ராசியாதிபதி ராசிக்கு 4ஆம் வீட்டில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம். இதை இவர்கள் கவனமாக பார்த்து கொண்டு நல்ல ஒரு இடம், பூமி போன்ற விஷயங்களில் முதலீடு செய்வதன் மூலமாகவோ அல்லது தங்கம் போன்ற விஷயங்களில் முதலீடு செய்வதன் மூலமாகவோ நிறைய மிதுனராசிக்காரர்கள் திருமணத்திற்கு பிறகு வாழ்வில் நல்ல அபிவிருத்தி பெறுகிறார்கள். இதன் காரணம் இவர்களுக்கு களத்திரஸ்தானாதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்தில் உச்சம் என்பதனால் ஒரு திருமண வாழ்வுக்கு பிறகு இவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் என்பது கண்டிப்பாக கிடைக்கிறது. மிதுனராசிக்காரர்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் என்று வரும்பொழுது மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, அதையும் தவிர இவர்கள் ஆஞ்சநேயர், நரசிம்மர் வழிபாடு பிரதானமாக செய்யலாம். இவர்கள் மரகத பச்சை என்ற ஒரு இரத்தினத்தையும் வைரம் என்ற ஒரு இரத்தினத்தையும் அணிவதன் மூலம் நல்ல மேன்மை பெற முடியும். மேலும் இவர்களுக்கு லக்கி கலர்ஸ் என்று வரும்பொழுது பச்சை மற்றும் ப்ளூ
ஒயிட், இந்த 3 கலர்களையும் இவர்கள் உபயோகிக்கலாம். நண்பர்களே, இந்த பதிவை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.